அப்பா, சூப்பர். அட 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 அடடா. அப்படியே அந்த சுவை இந்த நாக்குல அப்படியே பச்சக்குன்னு ஒட்டிக்கிச்சு. அப்படியே இம்புட்டு தேங்காவும் இம்புட்டு முந்திரி பருப்போட சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் ஏலக்கான்னு சும்மா அரைச்சு அந்த குருமால ஊத்தி இருந்தா பாரு. ஐயோ, என் மல்லிக்கு கையில தங்க காப்பு போட்டு உம்மா கொடுக்கணும். ஐயோ, அந்த குருமாவுக்கு சப்பாத்தி வேற லெவல். சும்மா கிழி 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 தான் தேவாமிர்தம். என்ன ரஞ்சிதா பேனி என் மூஞ்ச பாக்குற? பசிக்குதா? அதான் உன்னை நான் அப்பவே சாப்பிட கூப்பிட்டேன்ல, பேசாம வந்திருக்கலாம்ல. இத பார், ராஜிமாவை நம்பி நீயும் பட்னி கிடக்க போற. ஐயோ பாவம், ரொம்ப பசிக்குதா? நான் சாப்பிடுறேன், பட்னியா கிடக்குறேன். உங்களுக்கு என்ன? சாப்பிட்டீங்கல்ல, போங்க போய் தூங்குங்க. கை கால் உழைக்காம அப்படி சொகுசு வாழ்க்கை யாருக்கு கொடுத்து வைக்கும் இப்படி? ராஜி, இல்ல எனக்கு ஒரு டவுட். முன்னாடி எங்கேயாவது கண்ணாடி ஏதாவது இருக்குதா? இல்ல உன்னை பார்த்தே பேசுற மாதிரி இருக்கே. ஹலோ, நான் என் தம்பி வீட்ல இருக்கேன். நீங்க யாரு முதல்ல? எங்க குடும்பமா? இத பாருங்க, அமைதியா இருக்கணும். உனக்கு இது தம்பி வீடுனா எனக்கு இது பொண்ணு வீடு இல்ல? வீட்டோட மாப்பிள்ள கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா வீட்டோட மாமியார் இப்பதான் கேள்விப்படுறேன். எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒரு முடிவு கட்டுறேன். ரஞ்சி, விஜய்க்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவான்னு கேளு. அதான் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு ராஜிமா. சார்ஜ் கூட போயிருக்கோம், போனை அப்படியேவா வச்சிருப்பான்? நீ இன்னொரு வாட்டி கால் பண்ணி தான் பாரு. என்னாச்சு? போன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. ஆபீஸ்ல இருந்தா இந்நேரம் சார்ஜ் கூட போடாம இருக்க மாட்டானே. சார்ஜ் போயிருந்தா நீங்க சொல்ற மாதிரி மாப்பிள்ள தம்பி சார்ஜ் போடுவாரு. ஒருவேளை சார்ஜே போகாம மாப்பிள்ள தம்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தா? ஐயோ, நான் தான் அப்பவே சொன்னேன்ல மாப்பிள்ள தம்பி வரமாட்டாருன்னு. இங்க பாரு ராஜி, நீயும் என்ன மாதிரியே பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் சொன்னேன், இந்த வெத்து ரோஷத்தெல்லாம் விட்டுட்டு வந்து ஒழுங்கா சாப்பிடு. மாப்பிள்ள வந்தாதான் சாப்பிடுவோன்னு வீம்புக்கு 2 பேர் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில தான் சாப்பிடணும், யோசிச்சுக்கோங்க. காலையில தான் மாமா வருவாரா? யா யாமா, ஆஃப் கோர்ஸ். உங்களுக்கு யார் சொன்னா? மீ. ஏ, நான்லாம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? நம்பலனா ஐ டோன்ட் கேர். நீங்களே இங்க இருந்து காலையில மாப்பிள்ளைய மல்லியும் ஒன்னா அப்படி வருவாங்கல்ல, அப்ப தெரிஞ்சுக்குங்க. நோ ப்ராப்ளம். எது? விஜய் கூட மல்லியும் சேர்ந்து வருவாளா? அட என்ன ராஜிமா, நான் சொன்னதையே திரும்பி கேள்வியா கேக்குற. என்னதான் பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கற? இல்ல, விஜய் ஆபீஸ்ல தானே இருக்கான், இவளுக்கு அங்க என்ன வேலை? என்ன ராஜிமா, ஆபீஸ் வேலை பார்த்துட்டு அங்கேவா இருப்பாங்க? இளஞ்சோடிகள் அங்க இங்க சுத்திக்கிட்டு அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அப்பா, இதெல்லாமா நம்ம போய் கேட்டுட்டு இருக்க முடியும்? என்ன கடுப்பேத்தலான்னு சும்மா அடிச்சு விடுறீங்களா? என் தம்பி எங்க போனாலும் என்கிட்ட சொல்லாம போகவே மாட்டான். நீங்க போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் மாப்பிள்ள ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டாரு போனை. இல்ல, என் தம்பி எப்பவுமே என்ன டார்ச்சரா நினைக்க மாட்டான். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்ன ஏதோ விஷயம்? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 விஷயம் இருக்கு ராஜி. எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்களா? சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு விடணும். அதுதான் பெரிய மனுஷிக்கு அழகு. போங்க, போய் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க. ஐயோ, வெண்பாக்கு தூக்கம் வந்துருச்சு, எனக்குமே தூக்கம் வந்துருச்சு. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐயோ, இங்க பாரு, என்ன நீங்க எங்க தூங்க போறீங்க ட்ரீம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு? வெண்பா குட்டி, 2 பேருக்கும் குட் நைட் சொல்லிட்டு வாடா. குட் நைட் அத்தை. குட் நைட் சித்தி. ஸ்வீட் ட்ரீம்ஸ். வா போது வா. என்ன ராஜிமா அது? இவ்வளவு விடு. லேடிஸ்க்கு சாரி கட்டுறதுல நிறைய வசதி இருக்குல்ல? வசதியா? பின்ன அழகா இதை வச்சு காத்தெல்லாம் விசிறிக்கிறீங்க. தேவைப்பட்டா முகந்தடைக்க கர்ச்சிஃபா யூஸ் பண்ணிப்பீங்க.
கை துடைக்க டவலா யூஸ் பண்ணிப்பீங்க. நான் ஏதாச்சும் சொல்லிட போறேன், பேசாம இருங்க. உண்மைதானே? எங்களை பாரு, ஷர்ட் டைட்டா ஒரு பேண்ட் இதெல்லாம் போட்டுக்கிட்டு நாங்க படுற அவஸ்தை இருக்க. ஏங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? உச்சில இருந்து பாதம் வர வேர்த்து ஊத்தி அவிஞ்சு போய் கிடக்குறேன். பேசி பேசி சாவடிக்காதீங்க. ஜஸ்ட் 1 minute. ஏங்க என்ன பண்ண போறீங்க? ஏ மல்லி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ கண்ணு போச்சு. ஐயோ ஏங்க இப்படி எடஞ்சல் பண்ணிட்டே இருக்கீங்க? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? கண்ணுல தூசு விழுந்துருச்சுங்க. கைய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? சாரி மல்லி. இங்க பாரு, உனக்காக தான் இந்த அட்டையை எடுத்துட்டு வந்தனா. இதுல காத்து. ஐயோ ஐயோ என்னங்க நீங்க? இப்போ என்னாச்சு? ஏன் இப்படி பண்றீங்க? இந்த கண்ணு மட்டும் ஏன் நல்லா இருக்குன்னு இந்த கண்ணிலே தூசி விழ வச்சிட்டீங்கல? சாரி மல்லி, சாரி. ஐயோ கடவுளே, இதோட 63வது சாரி. சாரி. 64. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணை கசக்க கூடாது. ஆமா, கண்ணுல தூசி அள்ளி போட்டு கசக்க கூடாதுன்னா எப்படி? இருங்க உங்க கண்ணிலையும் போடுறேன். நீங்க கசக்குறீங்களா இல்லையான்னு பாக்குறேன். ஏதோ நான் வேணும்னு அள்ளி போட்ட மாதிரி சொல்லிட்டு இருக்க. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் டார்ச் எடுத்துட்டு வரேன். மல்லி, இந்த பாரு, நீ கண்ணை கசக்காத, நான் ஊதி விடுறேன். இப்படி கசக்கிட்டே இருந்தா தூசி கண்ணுல அழுத்தி கண்ணு டேமேஜ் ஆயிடும். நீ கண்ணை கொஞ்சம் லைட்டா ஓபன் பண்ண. லைட்டா 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 ஓபன் பண்ணு. லைட்டா அப்படியே அப்படியே இருக்கு. வாயில டார்ச் வச்சுக்கிட்டு எப்படி ஊதுவீங்க? நானே ஊதிக்கட்டுமா? நக 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 நகராதே நகராதே நகராதே, உன் இதழை நகர்த்தாதே, ஒரு தவறும் நடக்காதே. தக 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 தகவென நீ மின்னாதே மின்னாதே, தடி நெஞ்சம் தாங்காதே, அநியாயம் செய்யாதே அடியழகே. ரஞ்சி, கார் சத்தம் கேக்குது. விஜய் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ ராஜிமா, அது மாமாவோட கார் சவுண்டே கிடையாது, வேற யாரோடதோ. மணி 10 தாண்டிருச்சு, இன்னும் வராம இருக்கானா? அப்போ அன்னபூர்ணி சொன்னது நிஜம்தானா? மல்லி விஜய் கூட இப்ப இருக்காளா? கண்டிப்பா ராஜிமா, பிளான் போட்டு கொடுத்து அவளை அனுப்பி வச்சதே இந்த அன்னபூர்ணியா தான் இருக்கும். இல்ல ரஞ்சி, என்னால முழுசா அப்படி நம்பவே முடியல. விஜய் என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டான்ல. மல்லி கூட போறேன்னு எப்படி உங்ககிட்ட சொல்லுவாரு? அதான் சொல்லாம போயிருக்காரு. இல்ல, வாய்ப்பே இல்ல. இவ்ளோ நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் அவ கூட போவானா? சான்ஸே இல்ல. மல்லி கூட எல்லாம் போக சான்ஸே இல்ல. சரி, அப்ப மல்லி இங்க போயிட்டா? ஐயய்யய்யய்யய்ய, இன்னும் 2 பேரும் தூங்கவே இல்லையா? உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அடுத்தவங்க தூங்க வேண்டாமா? வெண்பா பாப்பா தூங்கணும், நாளைக்கு அவ ஸ்கூலுக்கு போகணும்ல. நச நசன்னு பேசிட்டு இருக்காம 2 பேரும் அமைதியா போய் தூங்குங்க. பாத்தீங்களா ராஜிமா, யார் வீட்ல யார் நாட்டாம பண்றாங்கன்னு சந்தேகமே வேண்டாம். மல்லி கண்டிப்பா மாமா கூட தான் இருக்கணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.